ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது, வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைந்து உச்ச பலனை பெற்று இருக்கிறாருங்க. சோ இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு சொல்லலாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ நடைமுறையாக போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகள்லாம் நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் எடுப்பீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் முடிவுகளையும் அதுவும் புத்தி கூர்மையான செயல்களிலும் அறிவு சார்ந்த திட்டங்களையும் தீட்டுவதில் வல்லமை மிக்கவர்கள். அவசரத்தாலே சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனது, சில சாதகமா அமையாம போனதெல்லாம் நடந்திருக்குங்க. ஏன்னா இனிமே அந்த மாதிரி இருக்காதுங்க. 2ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு 7க்கு அதிபதி பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுத்துறையில இருக்கிறவங்க, சமுதாயம் அதாவது பொது வாழ்க்கை, அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் அதாவது அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, பொறுப்புகள் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த யோகம்லாம் இந்த காலத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் அதுக்கு உண்டான வழிமுறைகள் உங்களை தேடி வரும். இந்த திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதிக முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கொடுக்க போதுங்க. முக்கியமா புதிய வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிக சம்பளத்தோடு நீங்க எதிர்பார்த்த ஊதியத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, சீருடை பணி அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட், சீருடை பணி, மருத்துவம் சார்ந்த படிப்பு, மருத்துவம் சார்ந்த துறையில நீங்க போகணும், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிநாதனும் புதன் பகவானும் சுக்கிரனும் உங்க ராசியிலே இந்த மாதத்தில் இருக்கிறாங்க. இந்த மாத கடைசியில தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் மாறுறாரு. சோ அதனால உங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. திருமணம் அதாவது மேரேஜுக்காக உங்க வீட்லயும் சரி நிறைய பேர் பார்த்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே அமையாம அதுல ஒரு தடைகள், சங்கடங்கள் ஏன்னா எந்த ஒரு குழப்பத்திலையும் இல்லாம, ஏன்னா ஒரு சைடு உங்களுக்கு வேலை, உத்தியோகம், மற்றபடி நண்பர்கள் சார்ந்த எல்லாருமே நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் ஒரு சோதனையாகவும் இருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது ஸோ திருமணங்கள் கைகூடும். சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும். அப்பாவின் அதாவது பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கைகூடும். முக்கியமா பண வரவு அதிகரிக்குங்க, அதுதாங்க முக்கியம். ஸோ பொருளாதாரத்துல நீங்க பெரிய பெரிய முன்னேற்றம் அடைவீங்க. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், வேலையில புதிய மாற்றம்,
நீங்க எதிர்பார்த்த தொழில் நீங்க அப்போ சில பேர் பிசினஸ் பண்ணணும் சார், அது மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு திட்டங்கள் தீட்டுங்க, ஒரு இன்வெஸ்டரே தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு 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 இன்வெஸ்டர் இருந்தா நமக்கு ஒரு சாதகமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு முதலீடு யாராவது பண்ணாங்கன்னா, நம்ம இந்த தொழில கொஞ்சம் வளம்படுத்திட்டு போலாம் அப்படின்னு நீங்க யோசனையில இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி புது புது மனிதர்களின் தொடர்பு, உயர் மனிதர்களின் தொடர்பு, அந்த கான்ட்ராக்ட், அதாவது அவர்களின் தொடர்பு மூலயமா உங்களோட தொழில் வளர்ச்சி அடையறதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளால் அதிக லாபங்கள் உண்டாகும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்புகள் ஏற்படும். ஸோ வெளியூர் போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்கன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும். வேலை விஷயமா நீங்க ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் எதிர்காலம், படிப்பு, அவங்களுக்கான முதலீடுகள் பண்றது, ஸோ இந்த அமைப்புகள்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு உங்க ராசியிலே இருக்காரு. அவர் தான் 4க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு உங்க குழந்தையோட உயர்கல்வி, பட்டப்படிப்பு, காலேஜ் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. முக்கியமா 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியிலே இருந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது பூர்வீக சொத்துக்கள் வருது, பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் தீருது, குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு சிறப்பு மிக்க எதிர்காலம் தொடங்கிறதுக்கு, அதாவது உங்க வாழ்க்கையை தீர்மானித்து உங்க திட்டத்தை நிறைவேற்ற பெற்று அதை நல்லபடியா செயல்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும். ஏன்னா அவர் 6க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள், எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன் எதுக்கு வாங்குவீங்கன்னா சுப செலவுகள், தொழில் டெவலப் பண்றதுக்கு, தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, தொழிலை விரிவாக்கத்துக்கான கடன் அமைப்புகள்லாம் உங்களுக்கு சேரும். நீண்ட நாளா நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட யார்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அமையலன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். புதிய கடன்கள் வாங்கி புதிய புதிய முதலீடுகள் செய்யறது, தொழிலை விரிவாக்குறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். உடல் நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், சுப செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம், புதிய யோக பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வேலை தொழில்ல ஒரு புதிய புதிய மாற்றம், முன்னேற்றம், முக்கியமா உங்களுக்கு ஏற்ற ஊதியம் உயர்வு, அங்கீகாரம், பதவி எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமே. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. உங்களுக்கு ராசியான எண் 5ஆம் எண். புதன்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.